வணக்கம் நண்பர்களே. அறிவாலயத்திலிருந்து வெளியேற காத்திருக்கும் அறிவாலய செங்கல்கள், இது எது அடிப்படையில் வந்தது என்று தெரியும். முந்தைய வீடியோக்களை பார்த்தாலே தெரியும் இந்த வார்த்தை ஏன் வந்துச்சுன்னு. மொத்தம் 35 அமைச்சர்கள் மீது அமைச்சர்கள் சிறைக்கு செல்வார்கள் என்று அண்ணாமலை கூறியிருக்கிறார். அண்ணாமலை கூறுவது என்பது அடிப்படை ஆதாரம் இல்லாமல் கூற மாட்டார். இரண்டாவதாக, அவர் மத்திய அரசினுடைய நேரடி தொடர்பில் இருப்பவர். அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை என்று எல்லா துறைகளோடும் அவர் தொடர்பில் இருப்பார். அதுக்காக அந்த ரகசியங்களெல்லாம் கொண்டு வந்துருவாருன்னு நான் சொல்ல வரல. மேபி அவர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்கலாம். ஆதாரப்பூர்வமாக ஆன் த ரெக்கார்டு, அந்த ரெக்கார்டோட கிடைக்காட்டியும் கூட ஆஃப் த ரெக்கார்டாக அவருக்கு நிறைய கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அப்படி அவர் கிடைக்கப்பட்டதன் அடிப்படையில் கூட இப்படி ஒரு வாசகம் சொல்லியிருக்கலாம். அறிவாலயத்தில் செங்கல்கள் நான் எடுக்க விட மாட்டேன். அந்த செங்கல்கள் என்பது மனிதர்கள் தான். 35 அமைச்சர்கள் சொல்கிறார். அப்போ 35 மாண்புமிகு செங்கல்கள் என்று வைத்துக் கொள்ளலாம் இல்லையா? அப்போ அந்த 35 பேர் யார்? 35 செங்கல்கள் யார்? இது அந்த 35 செங்கல் யாருங்கிறத அண்ணாமலை சொல்கிறதுக்கு முன்னாடி ஸ்டாலின் தெரிஞ்சிருக்கணும். ஸ்டாலின் முதல்ல அறிய வேண்டியது அதுதான். அப்போ அந்த 35 எம்எல்ஏக்கள் சொல்கிறார். கண்டுபிடிக்கிறது அவருடைய கடமை. கண்டுபிடிச்சு தேர்தலுக்கு முன்னாடி விசாரிக்க வேண்டியது அவருடைய சூழல் அல்ல. அந்த 35 பேரும் ஊழல் குற்றவாளிகள், அவர்களை நாங்கள் நிரூபித்து சட்டமன்றத்தில் மன்னிக்கணும், நீதிமன்றத்தில் நிரூபிப்போம் அப்படின்னு சொல்லி சட்டசபை தேர்தலை சந்திக்கிறதுக்கு அண்ணாமலை தயாராகிறார் என்று தான் இதுக்கு அர்த்தம். தொடர்ந்து சேனல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணால் தான் உங்களுக்கு வீடியோக்கள் வந்து சேரும். அடுத்தடுத்த வீடியோக்கள் நாம் சந்திப்போம். இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி.